ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் மால்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம செய்ய போகிற ரெசிபி லெமன் ரைஸ். இந்த லெமன் ரைஸ் எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் கடலைப்பருப்பை ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எந்த ஸ்பூனில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணணும் அதே ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. நான் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் 5 க்ரீன் சில்லிஸ், கருவேப்பிலை, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரீன் சில்லிஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் இதில் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிட்டேன். கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு கூடவே பெருங்காயம் 1 சிட்டிக்கை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா இந்த ஃப்ளேமில் கிண்டிட்டு நம்ம இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம லெமன் காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சி. இப்போது நம்ம ஏற்கனவே ஆழ வச்ச பச்சரிசி சாதத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ லெமன் ரைஸை நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். சாதம் உடையாமல் இந்த மாதிரி சைட் வார்ஸில் லெமன் ரைஸை நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை பண்ணது என்னோட இன்லா. இந்த புரட்டாசி ஸ்பெஷல் லெமன் ரைஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலத்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம லெமன் ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்த்து முடிச்சாச்சு. இப்போது மீதி இருக்க ரெசிபிஸும் நீங்கள் ட்ரை பண்ணுமா? எந்த ரெசிபி அடுத்ததாக ட்ரை பண்ண போகிறீங்க சூஸ் பண்ணிக்கோங்க.